நேசரை சந்திப்பதற்காக அவரிடத்துல உங்களுடைய அன்பை வைத்து உலகத்தின் மீதும் உலகத்தின் மனிதர்கள் மீதும் வைத்து நம்பிக்கை இழக்காதபடி தத்தளித்து தனிமையாய் இருக்காதபடி ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்துல வா, நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் நான் உன்னை மீண்டுமா அழைக்கிறேன், வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நான் உன்னை நேசிக்கிறேன். மகளே, நீ என்னை விட்டு தூரமா போக, நான் உன் தேவன், என் பிதாவை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு கொள்கிறேன், என்னுடைய அன்பை அங்கீகரிக்கிறேன். என்னோடு கூட பேசு, என்னை அபிஷேகம் பண்ணும், என்னுடைய வார்த்தை நான் நேரம் எங்களுடைய கருத்திலே தாங்குகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நம்பினான் எடுத்தவர்கள் ஆசைகள் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீதி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மை எனிமி, அந்த ஆங்கிலத்தில் அதனால சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மை எனிமி, இந்த பிரசன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைய நான் இந்த கார்டுல அழைப்பிதழ் யாரையாவது நம்ம விசேஷித்த செய்தியாளர்கள் இவங்களெல்லாம் கூடும்போது அதுக்கு நாளில் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும், இந்த பிரசன்ஸ் ஆஃப் அப்படின்னு. அப்போ அது ஒரு ஆள் பேரை போட்டிருப்போம். அது முக்கியமான ஆளா இருக்காரு, பெரிய ஆளா இருக்காரு. அவர் ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறதுனால தான் அவருடைய முன்னிலையில் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அந்த இந்த பிரசன்ஸ் ஆஃப் அங்க என்ன சொல்றாருன்னா, சத்துருக்கு முன்னிலையில் இந்த பிரசன்ஸா போட்டுட்டு அதுல உங்களுடைய சத்துரு யார் பண்ணி அதை போடணுமா அந்த இடத்துல. நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்க, நிறைய பேருக்கு வீடு சத்துருவால உண்டாயிருக்கு. என் சத்துருவால எனக்கு வீடு உண்டாயிருக்கு, என் சத்துருவால எனக்கு கார் உண்டாயிருக்கு. என்னையா அப்படி சொல்றீங்க, சத்துரு காரை கொடுக்க முடியுமா? இல்ல, உண்மைதான். நான் யார சத்துருவா பார்த்தனோ அவனாலதான் நான் வீடு வாங்கினேன். ஹல்லேலூயா. என் சத்துரு ஒருத்தன் இருக்கான், எப்படின்னா என்னை கேவலமா நடத்தினான், ரொம்ப மோசமா என்னை ட்ரீட் பண்ணிட்டான். ஒரு நாள் கார்ல ஏறினேன், என் பிள்ளைங்க கார்ல விளாண்டுட்டு இருந்தாங்க, அது அவன் காரு. என் பிள்ளைகளை கடிந்து கொண்டான், கோவப்பட்டு திட்டி, அமைதியா இருக்கீங்களா இல்லையா, காரை போய் இறக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எனக்கு என்ன வந்தது? ஹல்லேலூயா. எனக்குள்ள ஆவியானவர் வந்தாருங்க. எனக்குள்ள ஒரு ஆவி வந்து எனக்குள்ள கிரியை செய்து, நீ என்னன்னா இவன் அவன் கார்ல ஏறவே மாட்டேன், இன்னைக்கு நான் வேற கார் வாங்கணும்ப்பா, இன்னைக்கு முடிவெடுக்கிறேன், இன்னும் ஒரு வருஷத்துல நான் ஒரு காரு. எத்தனை பேர் கார் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு உண்டான காரணம் எப்படி உண்டாச்சு?
சத்துருவால உண்டாச்சா, ஆவியானவரால் உண்டாச்சா? என்ன சொல்றாரு? சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். சத்துருக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், என் சத்துருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் பண்ணையில் அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் துதிக்கிறோம்? சத்துரு என்னை பார்த்து சிரிக்க வைக்கிறார். நீ என்னடா இப்படியே இருக்க, எத்தனை நாள் இந்த சென்னை பட்டணத்துல இருந்து வாழ வைக்க உட்கார்ந்துருக்க? உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உன் சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த சத்துரு யாருன்னு பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகத்துல ஆண்டவர் சீஷர்களை அபிஷேகிக்கிறார். 10ஆம் அதிகாரத்தில் சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறார். 12 சீஷர்களை அழைத்து அப்போஸ்தலர்களாக, ஊழியக்காரர்களாக அவர்களை அபிஷேகம் பண்ணிட்டு 6ஆவது வசனத்தில் சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இங்க ஆடுகள் ஆண்டவர் யார் சொல்றாரு? இஸ்ரவேல் வீட்டார்களை பார்த்து மேய்ப்பன் சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். மேய்ப்பன் சொல்லுகிறார், காணாமல் போன என் ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அதே ஆண்டவர் 14ஆவது வசனத்துல பாருங்க, இந்த 12 சீஷர்களை அனுப்பிட்டு சொல்றாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறது போல, ஆடுகள் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். சர்ப்பத்தை போல இருங்கள், புறாக்களை போல இருங்கள். ஷார்ப்பாருங்க. ஆடுகளை, அப்ப ஆடுகளுக்கு சத்துரு யாரு? ஓநாய். இங்கு ஓநாய் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? யார் இந்த இஸ்ரவேலர்கள் காணாமல் போன ஆடுன்னு சொன்னார்களோ அதுக்குள்ளேயே சில ஓநாய்களும் இருக்கு. அவர்கள் அந்நாட்களிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் இவர்களெல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க. அவர்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். அவர்களுக்குள்ள உங்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். 17ஆவது வசனத்தில் சொல்றாரு, மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் 36ஆவது வசனத்துல. வாசிங்க 36ஆவது வசனம். ஒரு மனுஷனுக்கு சத்துரு உன் வீட்டாளாயா சத்துரு, வேற யாருமே கிடையாது. யாரு கார் உள்ள ஏறி யாரு நம்ம சத்தம் போட்டான்னு நினைக்கிறீங்க? ஏன் கொண்டகாரனா? அவன் தான் நம்மளை கேவலமா பார்த்தான். நான் ஒரு தடவை ஒரு கதை சொன்ன தெரியுமா? அந்த ஊருக்கு போகும்போது பேஸ்ட் ட்ரெஸ் அது வர பழக்கூடிய. ஏன் அதை அப்படி பண்றோம் தெரியுமா? ஏன்னா அங்க என் சத்துரு உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு முன்னாடி நான் சாவலடா, நான் வாழ்றேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், கடவுள் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறாரு, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு பாரு, பேஸ்ட் ட்ரெஸ்ஸோட போறோம். காரோட போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஊருக்கு போகும்போது அந்த காரை எடுத்துட்டு போகணும்னு ஒண்ணு வருதா? எல்லாருக்கும் வருதா? தோலுக்கு கொஞ்சம் செலவாகதான் செய்யுது, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகம் தான். ஆனாலும் நான் ஊர்ல போய் நிற்கும் போது காரோட தான் நிற்பேன். அல்லேலூயா. அங்க இருக்க என் சத்துரு. யார் என் சத்துரு? ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் என் கூட இருக்கிறவங்க தான். என் சொந்தக்காக இருக்கிறவங்க வேற யாரும் இல்லை, உன் வீட்டில் இருக்கிறவங்க தான். அவங்க தான் என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவர்களுக்கு முன்பாக நான் ஆசீர்வாதமாக, சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் நான் வாழ மாட்டேன், இவன் எப்படி வாழ்ந்துடுறான் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். நீ வாழ்றதை நான் பார்க்கிறேன், நீ எப்படி வாழ்ற பார்ப்போம். எங்க வீட்டுல ஊருக்கு போகும்போது இந்த கிறிஸ்துமஸுக்கு, நியூ இயருக்கு வாங்கின புது துணியை மாசமா ரொம்ப பாதுகாப்புட்டே இருப்பாப்புல. நான் சில நேரம் தேடுவேன், எங்கனால காணுமே அப்படின்னு. கடைசியில் அந்த மே மாசம் ஊருக்கு போகும்போது அது பெட்டிக்குள்ள இருக்கும், எங்கேயாவது எடுத்து ஒழித்து வச்சுட்டு
அப்போ நான் நல்லா இருக்கிறேன். என்னை கொண்டு வந்த ஆண்டவர் என்னை வச்சிருக்கிற இடத்துல நான் சுகமா இருக்கிறேன். என்ன ஆண்டவர் நல்லா வைத்திருக்கிறார். இதை என் சத்துருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? காட்டணும். என் சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண ஆண்டவரே யார் முன்னாடி நான் வாழணுமோ அவங்க முன்னாடி நான் வாழணும். தாவீது ஒரு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 3ஆம் சங்கீதத்துல அந்த 3ஆம் சங்கீதத்துல மேல உள்ள இதை வாசிங்க. அதுக்கு மேல உள்ளது தன் குமாரனாகி அப்சலோமுக்கு தப்பி ஓடும் போது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அதை என்ன ஆரம்பிக்கிறாரு பாருங்க, வாசிங்க. கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அநேகர். மகனே சத்துரு. ஐயா அப்படிலாம் சொல்லி கொடுக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாயிரும். இல்ல அப்சலோம் அப்படி மாறி நிக்கிறான். அப்ப தாவீது என் சத்துருக்கு முன்னாடி நான் வாழணும். அதான் சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பாக. யார் சத்துவா மாறினாங்கன்னு ஒண்ணும் கிடையாது. பிசாசானவன் யார வேண்டும் என்றாலும் எனக்காக எதிர்க்கு எதிராக எழுப்பலாம். ஆனால் அப்சலோமுக்கு முன்னாடி அப்சலோமை தாவீது நடத்தும் போதெல்லாம் அவனை கொன்றாதீங்க. அப்சலோமுக்கு ஓடிஞ்சான். தாவீது நடத்த ஒரு பெரிய குருவா இருக்கு பாருங்க. தாவீது ரொம்ப அன்பான ஒரு மனுஷன். அவங்க அப்சலோம் இவரை வெற்றி கொள்வதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்சலோமை இவர்களுடைய படை அடிக்க போகும்போது படைகிட்ட சொல்றாரு, எனக்காக என் பிள்ளைய கொஞ்சம் மெதுவா நடத்துங்க, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. எவ்வளவு துக்கப்பட்டு வருத்தப்பட்டு என் அருமையான பிள்ளைகளே, அந்த ஒரு சத்துருக்கு முன்னாடி நான் உன் தலையை உயர்த்தேன். உன் கூட கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். உன் சத்துருக்கு முன்னாடி உன் தலையை எண்ணெய் நான் உனக்கு ஒரு பந்தியை, உனக்கு ஒரு டேபிள் நான் அரேஞ்ச் பண்றேன். You prepare a table before me in the presence of my enemy. என் எனிமிக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உன் பந்தி பெருகுது. என் பந்தியை ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்துகிறார். என் பந்தியை அமல்படுத்துகிறார். எனக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிற பந்தி எப்படிப்பட்டது? அவர் ஆயத்தப்படுத்துகிற ஒண்ணு இருக்கு பாருங்க, அது வேற மாதிரி. யோசேப்பு அவர்கள் வேற யார் இதுக்கு உதாரணமா சொல்லலாம்? ஆமான், மொர்தெகாய். இந்த சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னா சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் பந்தியை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார். குழியில தூக்கி போட்டவர்கள் சகோதரர்கள், அவர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. நீங்க நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப நல்லவங்க நினைக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாயா, ஏற்கனவே அப்படிதான் நடந்துச்சு. நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வராம இருந்தா சரிதான். வெளியே சொல்றதுதான் இல்லை. என்னெல்லாம் பண்றாங்கல்ல வீட்டில் உட்காந்துட்டு, அவங்க கொண்டது என்ன, உடைகிறது என்ன, நோண்டது என்ன. அப்போ சொல்ற நீ ஒன்றும் கலப்பட்டாத, அவங்களுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து, உன் தலையை எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணுவேன். பாத்திரம் கர்த்தரும் மேய்ப்பராக இருந்தா, கர்த்தரின் மேய்ப்பராக இருந்தா சொல்றாரு, என் சத்துருக்கு முன்பாக ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. இந்த சகோதரன் தூக்கி போட்ட சகோதரனுக்கு முன்பாக அந்த எவ்வளவு யோசேப்பு சாதாரணமான ஆள் இல்லைங்க. வந்த உடனே நானும் சகோதரன் அப்படின்னு வெளிப்படுத்திக்கலாம்ல. மனசுக்குள்ள எவ்வளவு தகையம் இருந்தா, எவ்வளவு இருந்தா இவங்களை வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. முதல் தடவை அனுப்புறாரு, 2வது தடவையும் அனுப்புறாரு, 2வது தடவை கொஞ்சம் பொருளை போட்டு அனுப்புறாரு, மனக்கட்டை தூக்கி உள்ள போட்டு அனுப்புறாரு, மறுபடி போன வழியில பிடிச்சிட்டு வர்றாரு, ஒரு தம்பியை பிடிச்சு வச்சுக்கிறாரு. கழிச்சு சத்தமா தான் இருதயத்தை தன் சகோதரர்களுக்கு
வெளிப்படுத்துகிறான். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பண்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் பயப்படாத. ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடித்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ என் மேல வைத்திருக்கிற திட்டத்தின்படி, எண்ணத்தின்படி, சித்தத்தின்படி அவருடைய காரியம் என் மூலமாய் நடக்கும்படி, வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கப்படும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்போ சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் பண்ணையில் அல்லேலூயா, அல்லேலூயா. என் சத்துரு என்னை பார்த்து சிரிக்கையில், என் சத்துரு என்னை ஒரு காரியத்துக்கு நேராக நடத்தையில், ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேன், உண்மை மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு நடந்தது வீட்டுல வாடகை வீட்டுல உட்கார்ந்து நம்மளை டார்ச்சர் பண்றாங்களா, இங்க இருந்து ஊருக்கு ஓடி போகாதீங்க. உடனே ஊருக்கு போயிடணும், அங்க போயிடணும், சென்னையில இருக்க மாட்டேன் பயந்து அங்க வீட்டு வாடகை இருக்கணும் ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கணும்னா, ஆண்டவரே நான் இந்த வீட்டுல இருந்து மாறினா சொந்த வீட்டுக்கு தான் போவேன். அல்லேலூயா. சத்துரு எனக்கு அந்த நெருக்கத்தை கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். எனக்கு ஆயத்தப்படுத்துகிற பந்தி சும்மா சாதாரணமா இல்லை. இது எப்படி பந்தி ஆயத்தமாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் சொப்பனத்தில் வல்லவர், இவரு தான் சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடியும். அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு பார்வோனுக்கு கனவு வருது. கனவு வந்த உடனே இவர் மட்டும்தான் சொப்பனத்துக்கு பதில் சொல்ல முடியும், வேற யாருமே கிடையாது. பந்தி எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி அது ஆயத்தம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன மட்டும் ஆண்டவர் உயர்த்துவதற்கான வழிகளை தேவன் ஏற்படுத்துகிறார். உங்கள் வேலையின் ஸ்தலத்திலே, வேலையின் காரியத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனா எனக்கு உயர்வே கிடையாது அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல ஒன்றும் பயப்படாத, உன்னை உயர்த்துவதற்கான வழிகளை நான் ஏற்படுத்துவேன். சரியா உங்களுக்கு தோணும், இவங்க செஞ்சாலும் அதை செய்ய முடியும்னு ஒன்றை கொண்டு வருவார். இவர்கள் மூலமாக தான் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் நிரூபிப்பார். அங்கு யோசேப்பு வேணும், யோசேப்பு இருந்தாதான். யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து போனான், மறக்கதான் செய்வான். ஆனால் கர்த்தர் என்னை மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பானபாத்திரக்காரன் சொல்றான், ஐயோ நான் செய்த தவறு இப்பொழுதுதான் எனக்கு நினைவு வந்தது. மொர்தெகாய் சம்பவத்தை நீங்க பாருங்க எஸ்தர் புத்தகத்துல. ஆமா, ஏற்கனவே நம்ம ஆமானை பத்தி நம்ம பேசியிருக்கோம் நாளைக்கு முன்னாடி. ஒரு பெரிய தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், அவனை தூக்குல போடணும்னு சொல்லி. ஆனா காரியம் மாறுதலாக முடிந்தது அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அதுல கடவுளுடைய கிரியை ஒரு இடத்துல இருக்கு, கடவுளுடைய செயல். ஒரு நாள் நைட்டு அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. எழுதுங்க எஸ்தரின் புஸ்தகம். கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகங்கள், அதாவது நாள் குறிப்பீடு, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சம்பவத்தை எழுதக்கூடிய அந்த குறிப்பீடுகளை அவனுக்கு தூக்கம் வராம பண்ணி அதை கொண்டு வர சொன்னான். அதை வாசிக்க சொல்லுகிறான். வாசிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவனுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். இப்படி உன் ஜீவனை மீட்ட மொர்தெகாய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஐயோ, நீங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணீங்களா? இல்லையே, எதுவுமே பண்ணலையே. அப்ப அவனை கூப்பிட்டு, நான் அவனுக்கு ஏதாவது, என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க மனுஷனுக்கு முன்னாடி என்ன கும்பிடு போட்டாலும் காரியம் நடக்காது. இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, வேலையே செய்ய மாட்டான். ஆனா வேலை செய்யாமலேயே நல்ல பேர் வாங்குறதுக்கு அவனுக்கு நிறைய வழி கட்டு வச்சிருக்கான். எந்த வேலையும் செய்யறதில்லை. அவனை பார்த்தா, நமக்கு சார் நல்லா இருக்கீங்களா சார், அக்கா நல்லா இருக்காங்களா, ஒரு 2-3 வார்த்தை, அவன் ஊருக்காரன் நல்லா இருந்தான்,
இப்படி அவன் முன்னேறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை அப்படிலாம் முன்னேற மாட்டேன். நான் உனக்கு கொடுத்திருக்கிற திறமையை வச்சுதான் நான் உன்னை என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். உன் திறமைக்கு தான் நான் மதிப்பு கொடுப்பேன். உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு தான் மதிப்பு, உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு தான் மதிப்பு, உனக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமைக்கு தான் மதிப்பு, உனக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுக்கு தான் மதிப்பு. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறவருக்கு தான் என் மதிப்பு. நீ செய்த காரியங்களை தேவன் நினைப்பூட்டுகிறார், நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டக்கூடிய காலம் வரும். ஒண்ணு மட்டும் கேளுங்க, ஆண்டவரே என்னை நினைவுபடுத்தும், என்னை ஞாபகப்படுத்தும். யாரிடத்துல என்னை ஞாபகப்படுத்த வேண்டுமோ அவர்களிடத்துல என்னை ஞாபகப்படுத்தும். நான் அவர்களுடைய நினைவில் வருவதற்கு உதவி செய்யும். எனக்கு உயர்வுகளை தேவன் கட்டளையிடுகிறார் என்றால் உங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ உண்டானவைகள் அல்ல. கர்த்தர் என்னை மறவாமல் நினைக்கிறவர். அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஆயத்தப்படுத்துகிற பந்தி அப்படி இருக்கும். அவனுக்கு தூக்கம் வராம அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க வச்சு, வாசிங்க எஸ்தர் 6:10 வாசிங்க. சீக்கிரமா இந்த ஆமான் ஒருத்தர் உள்ள, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், அதனால அப்படியே மேலோட்டமா சொல்லி போறேன். இந்த ஆமான் ஒருத்தர் உள்ள கிடக்காரு பாருங்க, அவருதான் நான் சொன்ன வேலை செய்யாமலேயே அப்படி இப்படி வணக்கம் போட்டு மேலே ஏற ஒரு ஆளு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன தவிர இந்த ராஜ்யத்துல வேற யார் இருக்கா, எனக்கு தான் ராஜா எல்லா மகிமையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறார் அப்படின்னு அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தை எல்லாம் அவனுக்கு சொல்லி, இப்படிலாம் பண்ணா அது கனமா இருக்கும், இப்படிலாம் பண்ணா மரியாதையா இருக்கும் அப்படிங்கிற எல்லா மரியாதைக்குரிய காரியங்களையும் சொல்லி அதை ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தின பின்பு ராஜா சொல்லுகிறார் 10வது வசனத்துல, ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடியே வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனைக்குள் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றார். ஒரே ஆச்சரியமா போச்சு இவருக்கு. என்னடா எனக்கு பண்ணுவாங்கன்னு நினைச்சு. இவங்க 2 பேரும் எப்படின்னா, மற்றொன்ன யோசேப்பை அழைக்கும் பொழுது யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவரே பார்வோனை பார்த்து சொல்றாரு, சொப்பனத்தை பதில் சொல்வது தேவனுடைய செயல், தேவனுடைய காரியம். சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வது தேவனுடைய காரியம். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாரணை கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஆண்டவருடைய செயல் தான், ஆண்டவர் தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த யூதனா இருந்தபடியினால் ஆமானை வணங்காமல் நின்று கொண்டிருந்தான். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. வணங்காமல் நின்று கொண்டிருந்தான். வணங்காமல் நின்று கொண்டிருந்த காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்குன்னு உங்க மேனேஜர் ஆபீசர் இவங்களெல்லாம் வணக்கம் சார் நல்லா அது கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. சத்தியம் அது கிடையாது. அப்போ என் மேனேஜரை நான் வணங்காம வணக்கம் சார்னு சொல்றேன், ஆனா என் கடவுளுக்கு மேல என் மேனேஜர் கிடையாதுன்னு அர்த்தம். இவன் யூதனா இருந்தபடினால் இவன் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் கையெடுக்காதவன், எந்த மனுஷனையும் வணங்காதவன், எந்த மனுஷனையும் அப்படி வணங்கி கும்பிடுகிறவன் அல்ல. நேரடியா போய் முதல்ல கிட்ட ஆமான் பேசிட்டானா பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கும் ஆமானுக்கு. ஆமான் என்ன பண்ணிட்டாரு, இவன் ஒருத்தனை நான் அடிச்சா நல்லா இருக்காது, இவனால யூத ஜனத்தை முழுசும் அடிக்கணும். என் அருமையான தேவர்களே, ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்யறாங்க. அவர் என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். எந்த தூக்கு மரம் மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதோ அதே தூக்கு மரத்துல ஆமானை தூக்கி விட்டார்கள். இத தாவீது சொல்றாரு. இந்த வசனத்தை சொல்றவர் யாருன்னு நீங்க பார்க்கணும். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். தாவீதுக்கு சத்துரு யாரு? சவுல் மகன் நிறைய பேர் இருக்காங்க. 1 or 2 சுத்தி சுத்தி தாவீதுக்கு சவுல் மரணம் அவனை துரத்தியது. ஆனா
பொறுமையை பாருங்க. இந்த தாவீது சத்துருவாய் வந்த இந்த சவுலை பார்த்த விதம், சவுல் தன்னுடைய கரத்திலே அகப்பட்ட உடனே, சவுல் தன்னுடைய கரத்தில் கிடைக்கும் பொழுதெல்லாம், ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை, எப்பொழுதெல்லாம் சவுல் இவனிடத்தில் தனிமையாக அகப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா அந்த அபிஷேகத்தினுடைய முக்கிய தன்மையை தாவீது உணர்கிறார். இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய ஆவியை பெற்றவர், கர்த்தருடைய ஆவியை உடையவர், கர்த்தருடைய மனுஷன், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினால் அவர் இந்த ஊழியத்தை செய்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் அவனோடு கூட இருக்கிறபடினால், இதெல்லாம் வீட்டிலேயே நீங்க மதிக்கணும் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த மதிப்பை, கனம், இது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கனம். இங்கு சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கனம் இல்ல. அது சவுல் வெட்டப்படாமல் காக்கப்பட்டதற்கு காரணம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஒரே காரணம் தான். இந்த அபிஷேகத்தின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை, ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது, அந்த அபிஷேகம் என்ன பண்ணும், அந்த அபிஷேகத்தினால் ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டாகும், அந்த அபிஷேகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வல்லமைகள் என்ன, ஒரு மனுஷனோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பயன்படுத்துவது எப்படி. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி யார் அறிந்தார்? பார்வோனுக்கு தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்வோன் அறிந்து அவன் வீட்டுக்குரிய எல்லா பொறுப்பையும் அவனிடத்துல கொடுத்தான். இங்க ராஜா யாரு? மொர்தெகாய், அகாஸ்வே ராஜா. அந்த அகாஸ்வே ராஜா எல்லாத்தையும் கொண்டு போய் மொர்தெகாய் கையில கொடுக்கிறதுக்கு காரணம், முத்திர மோதிரத்தை கொண்டு வந்து மொர்தெகாய் கையில போடுறதுக்கு காரணம் என்ன? ஆமான் கிட்ட இருந்து வாங்கி மொர்தெகாய்க்கு போடுறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவங்கள, கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் நடத்துதல். எந்த மனுஷன் கூட கடவுள் இருக்கிறாரோ அந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்தாம இருப்பதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்துகிறார், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வரும். இந்த அபிஷேகம் எப்படி நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, சவுல அபிஷேகம் பண்றாரு சாமுவேல் 10ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்க. தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அபிஷேகம் எப்படி நடக்குதுன்னா தைல குப்பியில நடக்குது. தைலத்தை எடுத்து தலையிலே வார்த்து, அதுக்கப்புறம் சாலமோன் மேல நடைபெறக்கூடிய அபிஷேகமும் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39வது வசனம் அப்படியேதான் நடக்குது. தாவீது மேல ஒரு அபிஷேகம் நடக்குது. தாவீதுக்கு 3 அபிஷேகங்க. தாவீது ஒரு முதல் அபிஷேகம் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். தைல குப்பியை எடுத்து சகோதரர்கள் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினான். தைல குப்பியை எடுத்து அந்த தைலத்தை அவன் தலை மேல வச்சு அவர்கள் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணி, இந்த அபிஷேகத்தின் மீது உள்ள நம்பிக்கை, கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. என்னை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க அபிஷேகம் பட்டிருக்கிறீங்களா அப்படின்னா அந்நிய பாஷை பேசுறீங்களான்னு கிடையாது. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசுறது அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லை. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்களா? ஆவியானவர் உங்களை அபிஷேகித்து இருக்கிறார்.
கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க உணர்கிறீர்களா? என் மீது கடவுள் இருக்கிறார், என்னை கொண்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்ற அபிஷேகம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா? அனாயிண்டிங், நீங்க அனாயிண்டிங் ஆனவர்களா? ஆண்டவரால் நிரப்பப்பட்டவர்களா? கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய வழிநடத்துதலை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? உங்கள் தலை மேல எண்ணெய் பூசப்பட்டு இருக்கிறதா? ஏன் ஆண்டுக்கு என்ன பூசுறாங்க தெரியுமா? ஏன் என்ன பூசுறாங்கன்னா, இந்த பாம்பு, பூச்சி, இந்த எண்ணெய் வாடைக்கு அது பக்கத்துல ஒட்டுண்ணி, அது மேல இருக்கக்கூடிய அப்படி எண்ணெய் பூசிட்டோம்னா உடம்புல இருக்கிற ஒட்டுண்ணிலாம் தன்னால உதிர்ந்து என்ன பண்ணிடுமா? இந்த உடம்புல சத்துருவானவனுக்கு இடம் கிடையாது. கொசு, பூச்சி இதெல்லாம் பக்கத்துல நீங்க வேணா, நான் சும்மா சொல்லல, எங்கேயாவது தண்ணி தேங்கி கிடந்துன்னு வைங்க, அப்போ இந்த கார்பரேஷன்ல இருந்து வீடு வீடா வந்துட்டு போவாங்க. அப்போ மருந்து கொண்டு வந்து ஏதோ அடிப்பாங்க, அதில் ஏதோ மருந்து அடிச்சுட்டு போங்க. அதெல்லாம் வேணாம் சார். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில 2 சொட்டு எண்ணெயை அந்த தண்ணியில விடுங்க, ஒரு கொசுவும் அதுல முட்டக்கூடாது அப்படிங்க. எண்ணெய்க்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னு பாருங்க. 2 சொட்டு எண்ணெயை மட்டும் அதுல தெளிச்சு விடுங்க, அதுல கொசு முட்டக்கூடாது. அப்போ சத்துருவுக்கு அது இடம் இல்லை. சத்துருவானவன் அந்த ஆட்டை தொடாதபடிக்கு எண்ணெய் பூசப்பட்டு சத்துருவின் இடத்திலிருந்து அவன் காக்கப்படுகிறான். அபிஷேக தைலத்தினால் என்னை நிரப்புங்க. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேக தைலத்தினால். இன்னும் நீங்கள் தைலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது மருத்துவங்களால் நிரப்பப்பட்ட ஒரு காரியம். யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தால் உங்கள் சபையில இருக்கக்கூடிய மூத்த விசுவாசி மூப்பர்கள் ஒருவரை அழைத்து ஜெபம் பண்ணி அவங்க மேல எண்ணெய் பூசுங்கள் அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? உங்க வியாதி உங்களுக்கு போகும். நம்ம வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியாகிய மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் சீசர்களை எல்லாம் அப்படி பிரதிஷ்டை பண்ணி அனுப்பின உடனே அவர்கள் எல்லாரும் அநேக நோய்வாய்ப்பட்டவர்களிடத்துல போய் தலையில எண்ணெய் பூசி, நோய்கள் இருந்தவர்கள் மேல எண்ணெய்களை பூசி சொஸ்தமாக்கினார்கள், சுகத்தை கொடுத்தார்கள். எண்ணெய் பூசுதல் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறது. என் வாழ்க்கையில தேவன் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புவது. என் தலையிலே எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழியும். சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதை பாருங்க. 1 சாமுவேல் 16:13 1-13 வசனங்கள் தாவீதுடைய அபிஷேகம். அதுக்கப்புறம் யூதாவுக்கு ராஜாவாக 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, யூத வம்சங்கள் எல்லாம் வந்து அவரை யூதருக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-4 வசனம், அதுக்கப்புறம் தான் அவர் இஸ்ரவேலுக்கே ராஜாவாக. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு தாவீது எனக்கு தெரிஞ்சு ஒரு 17-16 வயசுலயே, வயசு சொல்லப்படல, அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜா என்கின்றதான அரண்மனைக்கு ஏறுவதற்கு 30 வயசு ஆச்சு. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறும்போது அவர் 30 வயசு. அப்ப அவர் ஆடுகளுக்கு பின்னே நடந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆடுகளுக்கு பின்னே நடக்கும் பொழுது இந்த மெய்ப்பண்ண ஏன் இங்க தாவீது ரிலைஸ் பண்றாருன்னு ஒண்ணு இருப்பாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். 8-9. அதிபதியா இருக்கும்படிக்கு ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து
நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கும் பெரியோர் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆடுகளுக்கு பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தார். கழுதைக்கு பின்னாடி போன உன்னை கழுதையினிடத்திலிருந்து எடுத்து அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் அபிஷேகம் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும் பாருங்க. அவர் சிறியவனை குடுதையிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். நான் வெறுமனையாக வந்தேன், ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வெறுமனையா வைக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்தார். என் பாத்திரம் நிரம்பும்படி செய்தார். என் பாத்திரம் அவரால் நிரம்பிற்று. என் வீட்டில் அபிஷேகத்தினால நான் நிரப்பப்படும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவரால் நான் நிரப்பப்படும் பொழுது என் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் நான் இழந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு மறுபடியும் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். அவர் என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். தலைக்கு அப்பப்போ எண்ணெய் வைங்க, நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டைல், ஃபேஷன் அவ்வளவுதான். தலை வச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்கள். எப்பொழுதும் வேலை வேலை, அது போறோம் இது போறோம் இதை பண்றோம் அதை பண்றோம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தானுங்க. உங்க தலையை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைங்க. ஆண்டவர் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு அப்பப்போ எண்ணெயை ஊற்றி உச்சம் தலையில வச்சு, அம்மாமார்கள் அப்படி பண்றீங்களா? எங்க அம்மாவும் அப்படிதான் பண்ணுவாங்க. சும்மா ஓடிட்டு இருக்கிறவங்க பிடிச்சி இந்த இவ்வளோ எண்ணெய் இருக்கும், மூஞ்சி மூஞ்சிலாம் வலிகிறதுக்கு ஒரு எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு அரக்கை அரக்கி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி விட்டுருவாங்க. ஆட்டுக்கு எண்ணெய் பூசி அனுப்பியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணெய் பண்ண தர போறேன். உண்மைதான், நான் கொஞ்சம் குட்டியாக தான் தரேன். நீங்கள் வீட்டில் போய் நிறைய பெருசாக வாங்கிக்கோங்க. அதை உங்கள் பிள்ளைகளுடைய தலையில வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் எண்ணெயினால் வரக்கூடிய அபிஷேகம். அந்த அபிஷேகம் என் பிள்ளை மீது இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் என் பிள்ளையோடு கூட இருக்கும் பொழுது, எந்த சத்துருவும் என் பிள்ளையை தொடுவதற்கு அனுமதி கிடையாது. எந்த சத்துருவானவன் என் பிள்ளையை தொட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கிறது. சத்துரு சவுல் சொல்லப்பட்டிருக்கு. சவுல் தாவீதை தொடுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணல? அனுமதிக்கல. சத்துரு தாவீதை தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கல. எத்தனையோ தடவை அவனை கொள்ளுவதற்கான முயற்சிகளை அவன் எடுத்திருக்கலாம். அவன் மேல இருந்தது அபிஷேகம். அந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கிறேன். 16-13 1 சாமுவேல். கர்த்தர் அவன் மேல தலையில எண்ணெயை வைத்து அபிஷேகம் பண்ண பின்பு தைல குப்பியை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதினிடத்தில் வந்து தாவீதினிடத்தில் இறங்கி இருந்தான். சவுலை விட்டு விலகினான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாவீது ஆண்டவர் ஏன் இறங்கினான், ஏன் சவுல் கிட்ட இல்லாம போனான்? ஏனென்றால் இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்த முக்கியத்துவம். யோசேப்பா இருக்கட்டும், மொர்தெகாயா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும். இந்த தாவீதுக்கு எவ்வளவு கடவுள் மேல பயம் இருந்ததுன்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உயிருக்கு போராடி போகல, சாகல. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் சவுல கொண்டுட்டார்.
எடுத்து வந்து இந்த சந்தோஷமான ஒரு செய்தியாக தாவீதின் இடத்துல வந்து சொல்றாரு. தாவீது நியாயப்படி அவருக்கு என்ன பண்ணணும்? என் எதிரியை நீ கொண்டுட்டா உனக்கு நான் வெகுமானம் கொடுக்குறேன் அப்படித்தானே பண்ணணும். தாவீது என்ன பண்ணணும் தெரியுமா? யார் வந்து அந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல உன் கைய போடுற, உன் வாயே உனக்கு எதிராக இருந்துச்சு, நீ அவன் மேல கைய போடுறது உனக்கு எப்படி கடவுள் மேல இருந்த அந்த அபிஷேகத்தினுடைய அந்த நம்பிக்கை, அபிஷேகத்தின் மீது இருந்த நம்பிக்கை, அவன் மேல 2 பேர் விழுந்து முதல் அவனை கொள்ளு. கர்த்தருடைய ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை தொடர்றதுக்கு உனக்கே அதிகாரம் கொடுத்தான். கடவுளுடைய பயத்தினால நிறைந்திருந்தாங்க தாவீது. சவுல்கிட்ட அது இல்லை, அதான் பிரச்சனை. சொல்ற அபிஷேகம் பண்ணும் பொழுது அமலேக்கியர்களுக்கு போ, அங்க இருக்கக்கூடிய மிருக ஜீவனெல்லாம் வெட்டி போட்டு கொள்ளைக்கு பறந்து கொள்ளையின் மேல் பிரியப்பட்டு அந்த ஆடு மாடுகள் எல்லாம் பார்த்து அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல கடகாத்திரமா இருந்துச்சு. பார்த்த உடனே இதெல்லாம் கொண்டு போடுறதா நம்ம சொல்றாரு. இல்ல, ஆண்டவர் அறிக்கை பண்ணிக்கல, நீங்க படைக்கக்கூடிய உங்களுடைய பொருள்ல தான் உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அன்பு எப்படி வெளிப்படும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் மேல நான் வச்சிருக்கிற அன்பை காட்டுறேன். எனக்கு தெரியும், ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் வந்த உடனே இந்த அம்மா அவங்க கையில இருக்கிற மோதிரத்தை கொண்டு போய் கழட்டி போட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு புது மோதிரத்தை கொண்டு வந்து போட்டு விட்டாங்க. அப்போ என் அப்பா மேல வச்சிருக்கிற என் அன்பை நான் என்ன பண்றேன்? காட்டுறேன். அப்போ இந்த காணிக்கை படைத்தல் இதெல்லாம் வந்து கடவுள் மேல வச்சிருக்கிற அன்பு பாருங்க. இதை நீங்க பொருளாதாரத்தோடு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சுரக்கிடக்கூடாது. கடவுள் என்னிடத்துல அன்பா இருக்கிறார். அதனாலதான் நான் சபையில இந்த காணிக்கை படைக்கிறதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் கர்த்தரால் உண்டானதுன்னு நம்புங்க. கர்த்தருக்கு அப்படி செலுத்துங்க. செலுத்தினாதான் அதை அர்ப்பணம் பண்டிகை. இல்ல எல்லாரும் கொடுக்கணும், நானும் கொடுக்கணும், அப்படி கொடுக்கறதுக்கு அர்ப்பணம் பண்டிகை. என்னை தேவன் இந்த வருடம் எனக்கு கொடுத்த அறுவடைக்காக நன்றி செலுத்துறேன். அன்பின் அடிப்படை தான் என் ஆண்டவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பை தான். இது அப்படிதான் தான் அன்பை கடவுளுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல். அவர் என்ன விரட்டி விரட்டி கொள்ள வரலாம். ஆனால் நான் அது சில வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவரே, வாசிங்க, ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆண்டவரே, என்னை அதற்கு காத்துக்கொள்ளும், என்னை நான் அப்படி பண்ணாதபடிக்கு என்னை காப்பாராக. 1 சாமுவேல் 24:6 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்னை காப்பார். நான் அப்படி செய்யாதபடிக்கு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படிங்கிறது. என் மனுஷ சுவாபத்தின் அடிப்படையில் ஒருவரை நான் அப்படி செஞ்சுடுவேன். நான் அப்படி செய்யாதபடிக்கு என்னை காப்பாற்றும். என்னென்றால் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இதுதாங்க கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் நான் கடவுளை பார்க்கிறேன். அது என் விரோதியா இருந்தா கூட, என் எதிரியா இருந்தா கூட, என் எதிரிக்கு முன்பாக, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தணும்னா என் கடவுளுக்காக என் சத்துருவையும் நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா. என் எதிரிக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் என் ஆண்டவருக்காக அவன் எனக்கு சத்துரு தான், ஆனா நான் அவனை நேசிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடல் 340வது பாடல். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு உதவுகிறது. என் தேவன் தம்முடைய